ஃப்ளைட்ல போகும்போது சிறுத்தை ஒரு நாள் மெதுவாக போகிறோம் ரோடு சின்ன போகும்போது ஆக யாரை வேடா மாறலாம். நான் ஒரு பழம் கொடுத்தா 5 ஜூஸ் கொடுத்தா மாதிரி 2 பழம் கொடுத்தா கொடுக்க மாட்டேன். இப்படியே கேட்டுருந்தா அப்படி அப்புறம் நிறைய பஞ்ச் டயலாக் சொல்ல தோணுது. நிறைய சினிமாலாம் பார்த்துருப்பீங்களே, வயசாக ஆக எருமை வரும் பொறுமை வராது, இப்படி ஒரு டைலாகு. பேச்சளவில் தத்துவ அளவில் இவ்வளோ பஞ்ச் டைலாக்ஸ் வரும்போது ஏன் வந்து ரியல் லைஃப்பில் இதெல்லாம் வரமாட்டேங்குது, சினிமாவில் மட்டும் ஏன் இதை ரசிக்கிறோம் அப்படின்ற ஹாட் டாப்பிக்கை பேசுகிறதுக்கு பஞ்சஸோட காத்துன்னு இருக்காங்க 2 பேர். நீலு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்ச் டைலாக் எவ்வளவோ பார்த்துருக்கீங்க அந்த காலத்துலேருந்து. ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் கேட்கலாம். யார் என்ன சொல்கிறான்? அருணாச்சலம் கேட்கல. தப்பு தப்பா சொல்லாதீங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சேடு மாதிரி பேசுறாரு சார். கேள்விப்பட்டிருக்கேன். சேடு மாதிரி பேசாதீங்க, கரெக்டா பேசுங்க. நான் ஒரு வாட்டி சொன்னா 100 அப்படி சொல்லு. ஒரு வாட்டி ஐயர் மாதிரி சொல்லுங்க. இல்ல இல்லையா, நான் வந்தான் சொன்னான் போனான்னு கூடாது. பஞ்ச் டைலாக் should be spelled by what the movies you have been seen and pronounced by to him. அவ்வளவுதான். இன்னொரு சொல்லுங்க. A punch dialogue, what you see in the movie. Punch dialogue. A punch dialogue cannot. It over it. A punch dialogue, what you have been seen in the movie, pronounced by himself. What you thought. இது புரிய மாட்டேங்குது. இவ்வளவு ரொம்ப சிம்பிள். என்னடா பொருளைக்குனா வாய் பொருளுது, நான் சொன்னேன் வளருது. Did you prolong your English? Prolong me lean சொல்லுவா. Prolong me English na? Prolong me English na. How do words come out from you? You asking me with a punch dialogue. A punch dialogue. What is a punch dialogue? The between the writer and the pen. Writer and the pen. Scripted by the paper. Should not bolded by the hero. What do you start to do after the movie release? It's a punch dialogue. So dialogue பேசக்கூடாது. அதான் punch dialogue. No. He misunderstood. பஞ்சாங்க dialogue சொல்றாரு. That is different, sir. அது பஞ்சாங்கத்தை பார்த்து அது புஷ் பாம்பு பஞ்சம். சார் மிஸ்டர் பாஸ்கி, நீ எனக்கு நீ சொல்ற பதில் எனக்கு வந்து I've seen இங்கிலீஷ் மூவிஸ். நீங்க வந்து என் வழி தனி வழி, இது ரஜினியோட ரொம்ப ஃபேமஸான டயலாக். நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. எம்ஜிஆர் வந்து நாளே நமதுல ஒரு சாதாரண சீன்ல என்ன கிளம்பிட்டீங்க என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா போறாரு. இவ்வளவு பெரிய பஞ்ச் டயலாக் எம்ஜிஆர் அன்னைக்கே பேசியிருக்காரு. பட் ஆனா அன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு எஃபெக்ட் இல்லை. பட் இன்னைக்கு அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, இம்பாக்ட் பயங்கரமா இருக்கு. இப்போ கபாலியில கூட என்ன பஞ்ச் டயலாக் இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. நீங்க வந்து வேற நீங்க ரியல் லைஃப்ல பஞ்ச் டயலாக் யூஸ் பண்ணுவீங்க சார். நான் என்னது தோட்டம் வரும்போது தான் காய்கள் பேய்க்கணும். நீ இது வந்து தத்துவம் கிடையாது, பஞ்ச் டயலாக். தோட்டம் வரும்போது காய்கள் பேய்க்கணும் ஒரு பஞ்ச் டயலாக். காய்கள் பேய்க்கும் பேய்க்கும் காது செவிடான்னு தெரியல. என்ன தோட்டம் வந்தாலும் காய்கள் பேய்க்குமா? நீ தப்பா புரிஞ்சிரு. தோட்டம் வந்தா காய்கள் பேய்க்கும். பேய்க்கும்னா பேய்க்கும் தெரியும், தமிழ் வார்த்தை தெரியல. தெரியலையே. பேய்க்கும்னா சன்ரைசஸ் படுதில்ல, மழை பெய்யறதும் கேள்விப்பட்டிருக்கோம். காய்கள் பேய்க்கும்னா பேய்க்கும்னா அந்த சன்ரைசஸ்ல வந்து வாடி போய் விச்சிரி போய் கீழே விழும், அது பேய்க்கும். சரி, ஓகே. அது போய் நீ வந்தா நான் வர மாட்டேன் ஒரு படத்துல, நீ வந்தா நான் வர மாட்டேன். 3வது பட்சம் ரொம்ப பெரிய பட்சம் எனக்கு சார். நாம 2 பேரும் போகாட்டா சினிமா ஓடாது வச்சுக்கேன். யாருக்கு அது நீ ஸ்டைலா பணமா காசா படம் நீ சொல்ற நான் சார் பஞ்ச் டைலாக் சார். சார் ஐ ஹவ் சீன் so many English movies. தி போல்ட் அந்த 3 ஒரு படம் பார்த்தேன் நான். அதுல ஒரு பஞ்ச் டைலாக். A man if he stares at the look at the eyes can be drool by mouth. அப்படி பஞ்ச் டைலாக். எக்ஸ்க்ளூசிவ் பைத்தியங்களுக்கு மட்டும். என்ன பைத்தியம்? ஏ சர்டிபிகேட் மாதிரி இது வந்து கே ஒரு மனுஷனோட லைஃப்ல வந்து பஞ்ச் டைலாக் ரொம்ப முக்கியம் சார். ரொம்ப சோகமா இருந்தா சரி, சந்தோஷமா இருக்கு, பஞ்ச் டைலாக் யூஸ் பண்ணுவாங்க. லேட்டஸ்டா ஒருத்தர் சொல்லிருக்காரு, சோறு தொண்டையில மாட்டினா அதுதான் சோறு த்ரோட். என்னன்னு கேட்டா லஞ்ச் டைலாக். ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த பஞ்ச் டைலாக்ஸ்லாம் யாராவது ஒருத்தர் 2 பேர் சொன்னா, ரஜினிகாந்த் சொன்னா ஒத்துப்பா. இப்போ இதே வந்து இவர் ஆக்ட் பண்றாரு ஒரு படத்துல, இவர் சொன்னா ஏற்றுப்பாடா அடிப்பா. இப்போ இதுக்கு வந்து உங்க 2 பேரோட வருஷம் சொல்லுங்க. ஆண்டவன் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாரும் கொடுக்க முடியாது. அப்படி விஜய் சூப்பரா பேசினார் ஒரு படத்துல. இது உங்களுக்கு எப்படி கரெக்டா? நல்ல விஷயம் இருக்கு இதுல. இது என்ன விஷயம் இருக்கு? ஏதோ பேத்தால் மாதிரி தான் இருக்கு. ஆமா, பேத்தல் இல்லாம ஒருத்தர் வந்து பெண் எழுதுறாரு வச்சுங்களேன். பெண் எழுதுறேன்னா அது மிஸ்டேக் பேப்பர்ல கிடையாது, பாக்குற பார்வையில. பெண் எழுதுனா பெண் எழுதுற டைலாக்ஸ் பேப்பர் ரொம்ப நிறைய பேப்பர் சார். பெண்ல எழுதும் போது அது வந்து காகிதத்துக்கு மதிப்பு கிடையாது. யாரு சொல்றானோ should be thought of your thought. காகிதம் இல்லைன்னா பெண் எழுத முடியாது. பஞ்ச் டைலாக் சார். நானும் ஒரு துருவன் படத்துல இதெல்லாம் வருது. இதெல்லாம் நானும் ஒரு துருவன் ஒரு படம்.
நானும் ஒரு துறவன் பாபா சி ஒருத்தர், டங்கன் டவுன் ஒருத்தர். சரி, டங்கன் டவுன் அவர் தான் ஹீரோ. பட் இதே சொல்ற ஆளுங்க பேரே பஞ்ச் டைலாக் இல்லையா? இது வந்து இந்த பஞ்ச் டைலாக்ங்கிறது தமிழ் லாங்குவேஜ் படத்துலலாம் இருக்கா? பட் ஹிந்தியில உண்டா? இருக்கும். தமிழ்ல இருக்கிற அளவுக்கு கிடையாது. என்னன்னா அது ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சீன் முடியுது பாத்தீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி இல்ல அப்படி துண்டு அப்படி தூக்கி போட்டு எடுங்கடா வண்டிய அப்படின்ட்டு அப்படி ஊஞ்சல் அப்படி தாண்டி போவார். அதுல ஒரு மியூசிக்கோட வரும்போது விசில் பறக்கும். ஃபேன்ஸுக்கு அது பிடிக்கும். அதனால தான் அதை வைக்கிறாங்க. ஏன்னா சினிமாட்டிக் எலிமெண்ட் ஓரளவுக்கு இருக்கணும். அப்போதான் நமக்கு ஜாலியாக இருக்கு. ரொம்ப நேச்சுரலாக பார்க்கறதுக்கு ஜன்னலை திறந்து வீட்டு வாசலில் ரோடியே பார்த்துடலாம் நினைக்கிறீங்க. எனக்கு என்னவோ நீங்க இந்த பஞ்ச் டைலாக் இப்போ இனிமே வர படங்கள்ல அவ்வளவு பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா பீப்புள் வாண்ட் ஒன்லி ஆக்ஷன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டைலாக். ஓகே, த்ரில்லராக இருக்கணும். இதோ என்ன அடுத்து என்ன நடக்க போகிறது, ஃபாஸ்ட்டாக மூவிங் படத்தில் இந்த டைலாக்லாம் இனிமே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா தெரியுது. அந்த காலத்தை வந்து கலைஞர் எழுதினார், பராசக்தி எழுதினார், ராஜாராயணர். இது உங்களுக்கு நல்லா இருக்கே. அதிகமா இங்கிலீஷ் பேசின பிரசாதம், அதிகமா அவரை திட்டின நீலும் ஒன்னா சேர்ந்ததா சரித்திரமே இல்லை. அது என்ன இருக்கு? ஒரு இடமும் கிடையாது. இது ஏதாவது இருக்கா? ஏதாவது அர்த்தம் முதல்ல இருக்கா? ஏதோ சொல்லணுமே சொன்னால இல்ல. ரொம்ப கோவப்பட்ட பொம்பளையும் ரொம்ப ஆசைப்பட்ட ஆம்பளையும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லைன்ற இருக்கே சரக்கு சார். அது சொல்ல மாதிரி ஒரு நீங்க வேணா வீட்டுல சொல்லுவீங்க சார், தியேட்டர் சொல்லி போர் அடிக்காதீங்க. இல்ல நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பஞ்ச் டைலாக் சார். 1000 படங்கள் பாருங்க நீங்க, நிறைய அந்த காலத்து படங்கள்லாம் பாருங்க. இது மாதிரி பஞ்ச் டைலாக் எங்கேயா இருந்ததா? கொஞ்சம் அர்த்தம் இல்லாத கண்ணதாசன் பாட்டுல எழுதிந்தார். அது வந்து பாட்டா வரும். வீடு வரை உறவு அதெல்லாம் இப்ப சொல்லுவாங்க. உனக்கு கேட்டுக்கோ, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி சார் பேசுறது பஞ்ச் டைலாக் இருக்கு சார். கண்ணதாசன் எழுதிருக்காரு, டியூன் போட்டுருக்காரு. 14 வயதுல அட்டுக்குட்டி முட்டை இட்டு பஞ்சு டைலாக். பாட்டை விடவே மாட்டேன்றாரு. கோழி குஞ்சு வந்து என்ன பஞ்சு டைலாக் சார். என்னைக்கும் சொல்ல மாம்பழம் பார்த்து கத்திரிக்காய் ஏமாறக்கூடாது சார். மாம்பழம் பார்த்து கத்திரிக்காய் ஏமாறக்கூடாது பஞ்சு டைலாக். இது மாம்பழமா மாம்பழமா? மாம்பழம் பார்த்து கத்திரிக்காய் ஏமாறக்கூடாது. ஏமாறுறது கத்திரிக்கிறதுனால ஆப்பிள் கட் பண்ணக்கூடாது. நீ இதே மாதிரி ஒரு 10 டைலாக் பஞ்சு எழுதுங்க. நீங்க தியேட்டர் வந்த உடனே உங்களை அப்படியே குத்து எழுதி என்ன பஞ்சு எழுதி சார். என்னத்த பஞ்சு டைலாக் சார்? நான் 3 படம் எடுத்திருக்கேன். நீ திட்டுறீங்க. நான் ஒரு 3 படம் எடுத்திருக்கேன். மாமா அப்போ வராது ஒரு படம். மாமா அப்போ வராது. அப்போ அதுல பஞ்சு டைலாக் அர்த்தம் வந்துடும். இல்ல மாமா போற பரிச்சை படம் செம்ம ஹிட் சார். காசு கொடுத்து படத்துக்கு போகலாம், படத்துனால காசு போக கூடாது. இது பஞ்சு டைலாக். இதோட ஒரு கேவலமா இது எதுவுமே வந்து இல்ல. இது மாதிரி பைத்தியக்காரல சார். சார் எப்படி சார் பாஷா வந்து எப்படி சார் பஞ்சு டைலாக் ஹிட் ஆச்சோ, எதிரிகாந்த் வந்து முக்காவாசி ஆஃப்டர் ஒரு 50 வயசு கழிச்சு பஞ்சு டைலாக் தான் ஹிட். டாக்டர் கார்த்திகேயன் யார் இவரு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரியாதா? எனக்கு தெரியாது. தெரியுமா கேட்டா பட் தெரியாது. காமெடியில பாத்தீங்கன்னா இப்ப வடிவேல் வந்து வந்துட்டாயா அப்படின்றாரு பாத்தீங்களா? அது வந்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஆயிடுச்சு வடிவேலுக்கு தான். இப்போ நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் வந்து ஆணியை புடுங்க வேணாம் அப்படின்னு ஒரு டைலாக், சாதா டைலாக் பேசினாரு. டென்ஷன் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல. இப்போ யாராவது ஒருத்தர் சரி கவலைப்படாத, நீ இப்போ லேட் ஆயிடுச்சுல, நான் வேணா என் வண்டி எடுத்து விட்டேன் கேஷ்ல கேட்டீங்கன்னா ஆணியை புடுங்க வேணாம். அந்த டென்ஷன் ஆகி கத்துறதுக்கு அந்த டைலாக் யூஸ் பண்றாங்க. இப்போ வாட்ஸ்அப் பூரா நீங்க பாத்தீங்கன்னா வடிவேலுடைய பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாத்தையுமே அங்கங்க இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன்ஸ்ல கொண்டுறாங்க. அதுல சிரிப்பு வருது சார். நீங்க அப்ரிஷியேட் பண்ணு சார். உங்களுக்கு வருதா? ஊரை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருதா? கண்டிப்பா வருது. சம்டைம்ஸ் ஏன் வந்து இது பஞ்ச் டைலாக் ரசிக்கிறாங்கன்னு சம்டைம்ஸ் சிரிப்பு வருது. அப்படி வேணா சொல்லுங்க. எனக்கு வருது சார் சிரிப்பு. பிகாஸ் பீயிங் எ ரைட்டர் சார். நான் ஒன்றும் சிம்பிள் சொல்றேன் சார். சரி கம்பேர் பண்ணலாம் சார். நீ என்னவோ பண்ணுங்க சார், சொல்லுங்க நீங்க. சார் கம்பேர் பண்ணி பேசுறேன் சார். பஞ்ச் டைலாக் வந்து மீல்ஸ் மாதிரி சார். மீல்ஸ் சாம்பார் எவ்வளவு முக்கியமோ அது பஞ்சு ஒரு படத்துல ஃபுல் 2 hours வந்து ஒருத்தர் டைலாக் எதிராக வச்சுக்கல, அதுல ஜஸ்ட் வர 2 minutes பஞ்சு டைலாக் ஹிட். மீது 1.5 மணி நேரம் கிடையவே கிடையாது. ஒரு சாப்பாட்டுல எப்படி சாம்பார் முக்கியமோ ஒரு படம் ஃபுல்லா ஒரு பஞ்சு டைலாக் முக்கியம். ஒரே ஒரு பஞ்ச் டைலாக அதுவே ஹிட் ஆச்சு. நீங்க பேசுறீங்களா? இந்த ஆண்டவன் சொல்றான் அது மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றேன். நான் ஒன்னும் ரசிக்கிறேன். ஒரு படத்துல வந்து அஜித் சொல்றாரு, ஐ திங்க் வீரம் நினைக்கிறேன். அதுல வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நாம பாத்துக்கிட்டா நம்மள ஆண்டவன் பார்த்து பண்றது பிரில்லியண்டா இருக்கு இல்லன்றீங்களா? இருக்கு. அதாவது நீ மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சானா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும்ன்றத அழகா கன்சைஸா ஒரு அதே மாதிரி நேத்து கூட ஒரு படம் பார்த்தேன். முந்தானத்து படம் பார்த்தேன். தண்ணி பார்த்து அலை வந்து பயப்படக்கூடாது. பஞ்சு டைலாக். தண்ணி பார்த்து அலை பயப்படக்கூடாது. நெருப்பை பார்த்து நெருப்பை பார்த்து சிகரெட் பயப்படக்கூடாது. They sweating of the water in the punch dialogue
should not ablaze by yourself. Sweating of the water in the punch dialogue. செத்துலாம் போல. செத்துலாம் இல்லப்பா, இது நான் இங்கிலீஷ் படம் பார்த்தேன். தமிழ் சொல்றதே புரியல, இங்கிலீஷ் அதை விட நீலோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. ஐ பேச்சுலர் டிகிரி bought by me 1962 1978. நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா இதுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் என்ன வைப்பீங்க? சொல்லுங்க, கதை சொல்லுங்க. காதல் ஒரு அனகொண்டா அப்படின்னு நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆமா, இதுக்கு நீங்க வந்து இப்போ அனகொண்டா இருக்கு, காதல் இருக்கு. ஆமா, இதுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் வந்து அனகொண்டா பேசுது. ஆனா இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா? ஐயோ நீங்க பேசுங்க, அது என்ன மொழின்றது அப்புறம் நான் கலந்து ஆலோசிச்சு. எனக்குள்ள ஒரு ரைட்டர் இருக்கான் சார், எனக்குள்ள ஒரு திங்கர். நீங்க விசு இன்டர்வியூ பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். புரியல, அது நான் பார்க்கல சார். நான் என்ன மாதிரி வேணும்னா வாட் இஸ் நான் ஃபர்ஸ்ட் a snake in the mouth. A snake in the mouth. A snake in mouth should not be revealed by the pen. It's a punch dialogue. வெளியில சொல்லக்கூடாது. snake in the mouth. snake இல்ல. snake. What is a snake? பாம்பு. பாம்பு இல்ல. What is this? சரிங்களா சார்? What is it? நீங்க வந்து பஞ்ச் டைலாக் பாத்தீங்களா, இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கீங்க, டியூஷன் தெரியல. பாம்புனா என்ன, ஸ்னேக் என்ன? இல்ல சார், கேட்டீங்களே what is a snake in the mouth by Bush? How do you do that? இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அழகா சிரிக்கிறது சார். நீலு, நான் என்ன சொல்றேன், ஒரு படத்துல கதை ஸ்ட்ராங்கா இல்ல, திரைக்கதை ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வெறும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பஞ்ச் டைலாக்ஸை பேக் பண்ணி படத்தை பிடிக்க வைக்க முடியுமா? அதெல்லாம் ஓடவே நல்லது சார். கதை இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும், த்ரில்லர் இருக்கணும், இல்ல பேய் கதை இருக்கணும். இதுதான் ஒழிய இப்போ வந்து இதுவே பஞ்ச் டைலாக்ல ஓடுங்கிற காலமெல்லாம் போயாச்சு. ஒரு பாலகுமாரன் பியூட்டிஃபுல்லா ஒரு டைலாக் இருந்தாரு முகவரின்னு ஒரு படத்துல, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகம் அது லக்குன்னும், நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்களை மக்குன்னும். பாத்தீங்களா? சரி, அது ரைமிங்கா இருந்தா கூட ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு, அதுல செம்ம தத்துவம் அடங்கிருக்கு, ஒத்துக்கணும் நம்ம. சார் நான் ஒன்னே சொல்றேன் சார், ஒரு படத்துல வந்து பஞ்ச் டைலாக் கம்பல்சரி தேவை சார். தேவை. இப்ப கபாலில இருக்கணும்ன்றீங்க. டெஃபினட்டா இருக்கு. என்ன மாதிரி டைலாக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு கேங்ஸ்டர் 25-30 இயர்ஸ் கழிச்சு ஜெயில இருந்து வந்த உடனே பழைய லைஃப் ரீலிவ் பண்ணி பாக்குறாருன்னா ஒரு தீம் இருக்கு. இதுல சப்போஸ் தமிழ்ல பேசினாருன்னா என்ன பஞ்ச் டைலாக் நல்லா இருக்கும், இங்கிலீஷ்ல பேசினா சான்ஸ்கிரிட்ல நிறைய சான்ஸ்கிரிட் பேசுவார். இல்ல சான்ஸ்கிரிட்ல ஒரு படம் என்ன வெத்த ஹாத்னு ஒரு சான்ஸ்கிரிட்ல படம். என்னது? வெத்த ஹாத்னு ஒரு பழைய கால படம் பேரே வெத்த ஹாத்து. வெத்த ஹாத்னு சான்ஸ்கிரிட். வெத்த ஹாத்னா ஞானம் படைத்தவன். வெந்து போன கையா? வெந்து போன கையில ஞானம் படைத்தவன். சான்ஸ்கிரிட் தெரியும் உங்களுக்கு? எனக்கு தெரியாது. பயன்ட்டு எங்க தெரியும் பயன்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும், நான் படிச்சீங்கல்ல. வெத்த ஹாத்னா ஞானம் படிச்சவன். ஞானம் படிச்சவனா? ஞானம் படிச்சவன். ஞானம் படைச்சவனா படிச்சவனா? ஞானம் படைச்சவன். படைச்சவன் தமிழ் சொல்லுங்க. அது அதுல வந்து ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கு. பூத விஷ்டமத்தஹோ. பூத விஷ்டமத்தஹோ. பூதத்துக்கு யாரோ விஷம் இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண. பூத விஷ்டமத்ததோ சம்த்ரஹே சம்துஹே ஜிதஹே. ஏன் உங்களுக்கு கேப் விடுறே? நீங்க என்ன சொல்லுங்க, தேவசம் மந்திரம் ஓதுறீங்க? தேவசம் மந்திரம் சார், பஞ்ச் டைலாக் அப்படியே வரும் சார். நான் ஃபாஸ்டா I cannot sentence by very fast when you can't understand by myself what you want to talk. சப்போஸ் இங்கிலீஷ்ல ஒரு டயலாக் இருக்கு, மலேசியால கதை நடக்குது, இங்கிலீஷ்ல டயலாக்ஸ் இருக்குன்னா என்ன மாதிரி இருக்கும்? பெபிள்ஸ் இன் தி ரிவர். பெபிள்ஸ் இன் தி ரிவர். சார் நீ தப்பா புரிஞ்சுக்கிற. பெபிள்ஸ். ஒருத்தர் ஜெயில இருந்து வராருங்க, ஜெயில இருந்து வந்துட்டு எல்லாருக்குமே ஷாக், அடையாளமே தெரியல, ஆனா இவர் தான் எல்லாரையும் காப்பாத்த போறாரு. அப்போ அந்த அடையாளம் தெரியாதவங்களுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் ஒரு பேசுறாரு. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இங்கிலீஷ்ல பேசினா ரொம்ப சிம்பிள். A man coming from the hill. A man coming from the hill means அண்ணாமலை. இல்ல, hill means stabbed yourself, strangled yourself and raped yourself, ready by audience. ரூமுக்குள்ளேயே குதிரை ஓட்டுறாங்க. இல்ல அந்த மாதிரி சொல்லி எல்லாம் திருந்துறாங்க. அதுதான் பச்சை டைலாக். உள்ள இருந்தா தெரியாது, வெளியில வந்தா எல்லாம் தெரியும். அதான் ஜெயிலுக்குள்ள ரொம்ப அடல்ட் சொல்லியா இருக்குது. ஐயோ என்ன சார் இது? தப்பா பேசுறாங்க. உள்ளேனா சார் டீசென்ட்டான டிவி சார் இது. பாஸ்கெட் டிவி சார் டீசென்ட் டிவி. உள்ள இருந்து தெரியாது, வெளியில இருந்து தெரியும். வாட் இஸ் ஜெயிலுக்குள்ள இருந்தா அப்படி சொல்லுங்க. இது பஞ்ச் டைலாக், பாத்ரூம் டைலாக். அதான் வாட் இஸ் நல்லா புரிஞ்சுக்கோ. A punch dialogue scripted to the audience, what you going to return, not the drifted. Don't blabber your mouth, say what you said. You could understand the dialogue. So மேஜர் சுந்தரராஜன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பஞ்ச் டைலாக் ரெண்டு வாட்டி தமிழும் பேசுவார், இங்கிலீஷும் பேசுவார். பயிர்கள் இருக்கலாம், உயிர்கள் இருக்கோ, you cannot shake me Lawrence, Lawrence அழைக்க முடியாதான்னு சொல்லுவார். அதான் அது போதைய அடுத்த டயலாக் சொல்றாங்க. கொஞ்சம் இவரு சார் வந்து ரொம்ப ஓல்டா இருக்காரு. ஏன்னா நான் சொல்றேன் now condemns me but time will tell you the truth. சார் ஒண்ணே சிம்பிள் சார், ஒண்ணே ரொம்ப சிம்பிள். நிறைய சிம்பிள். இந்த காலத்துல 35 வீக்ஸா சொல்லி இல்ல, இந்த காலத்துல பசங்களுக்கு பெரிய பெரிய லென்த்தி டயலாக், பராசக்தி டயலாக் வேண்டாம். நம்பர் 1 அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன டயலாக், சின்ன டயலாக். சின்ன என்னது? How are you? இல்ல காமெடி வருதுல, அவன் சொல்றான் அது நாய் கத்துற மாதிரி இருக்கு. வடிவேலு சொல்றீங்க, அது நாய் கத்துற மாதிரி. சார் வடிவேலு சொல்றது அப்படி நீ
ஊர்ல கத்துறீங்க அப்படி கிடையாது. தி சவுண்ட் ஆஃப் த மவுத் இன் தி சவுண்ட் should not black bad. Decently come. You should act decently. அவருக்கே தாங்கல. இல்ல தாங்கல. இல்ல நீ அப்படி பாக்கீங்க. You want to do the mimicry of what he said. ஒண்ணு வேண்டாம். நான் இதுக்கு நீங்க பேசாம இருந்தாலே போறோம். ஓகே ஃபைனலா நம்ம சம் பண்ணிடுவோம். ஒரு கபாலி வந்து ரொம்ப ஹாட் அண்ட் ஹேப்பனிங்கான ஒரு படம் வரும்போது KS ரவிக்குமார் இன்டர்வியூல என்ன சொன்னாரு? அதுல கூட ஏதோ நெருப்புடா ஒரே வார்த்தை அதுவே பயங்கர என்ன இருக்குது சொல்ல முடியாது. இப்போ நீங்களே இப்போ வந்து ஒரு பொட்டி கடைக்கு போறீங்க சிகரெட் பத்தாக்கிறதுக்கு நெருப்புடா அப்படி உங்க டென்ஷன் ஆறான்ல பொட்டி கடையில. சரி நான் ஒரு நேத்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பஞ்ச ஆப்பிள் டே கீப் தி டாட்டர் வே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்போ பிரசாத் வளரும்போது வெறுப்புடா என்ன வளரலான்றீங்க என்ன பார்த்து. சார் an apple a day keep the doctor away, an apple a deer keep the gender by the horror. அது ஒரு படம் இருக்கா? tortoise in the mouth, a sandal by the river ஒரு பழமொழி இருக்கா? பழமொழி வேற பஞ்ச் டயலாக். அது ஓகே சார் நான் சொல்றேன் யூ ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. நீ இந்த கும்பல்ல இருக்கீங்களா டெஸ்ட் பண்ற யூ ஆர் லைவ். நான் இந்த மாதிரி உளறலாம் இப்படி பிடிக்கிறீங்க பார்த்தா பிடிச்சிங்க க்ளீனானே. உங்க உடல்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப சாமர்த்தியம் ஒன்று சொல்லல. உடல் இல்லை சார். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். நம்ம பேசும்போது நம்ம இயற்கையில் வந்து நார்மலாக அப்படி பேசுறது இல்லை. ஆனால் அந்த சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கொஞ்சம் பஞ்ச் டயலாக் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எதிர்பார்ப்பாங்கன்றது தான் என்னுடைய வியூ. நீங்க ஃபைனலா என்ன சொல்றீங்க? நான் ஒன்று இன்னுமே வந்து அந்த காலம்லாம் போச்சு. ஏதோ ஒன் ஆர் டூ நல்ல ஹீரோஸ் அவ பேசினா ஒத்துப்பாடு ஒழிய மற்றவெல்லாம் இப்போ சித்தார்த் இருக்கார். சித்தார்த் அவர் பஞ்செல்லாம் ஒத்துப்பாடா. இப்போ நீங்க சிவாஜி காலத்துலலாம் வாடா வா எக்கடி வராம போயிடியோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அடி வருவடிய படத்தை சொல்லிக்கிட்டே அது பஞ்ச் ஒரு ஆலமரத்துக்கு வேறுண்டு ஆனா அந்த ஆலமரம் ஆடி போயிட்டமா என்ன வடிச்சு. வாட் இஸ் திஸ் ஐம் ட்ரையிங் தட். ஆமா கண்ணுக்குட்டிக்கு பால் வந்தா கண்ணத்துல ஊரு போவோம். அதே கண்ணுட்டி வரலனா வாட் இஸ் திஸ். திஸ் டயலாக் டு பி ஹெல்ட் பை 1956. யூ ஆர் பிராக்ட் போதும். ஏன்னா அப்புறம் நமக்கு நாளைக்கு பால்ன்றவாங்க. நல்ல சொல்றாரு பேசிட்டோம்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பஞ்ச் டயலாக்ஸ் வந்து நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரஜினி சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீரு கரெக்டா சொன்னாரு. எல்லாரும் சொன்னாலும் நல்லா இருக்காது. ரஜினி சொல்லும்போது மட்டும் ஏன்னா அவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஆகி போச்சு. அவரே கூட இன்னைக்கு எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பஞ்ச் டயலாக் வந்தா வருவேன் வரலன்னா வரமாட்டேன் இருந்ததுன்னா வா 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 வான்னு. ஏன்னா அது இன்ஸ் டயலாக் ஆயிடுச்சு. நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க படத்துல. நீங்க என்ன ஃபைனலா சொல்றீங்க? எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த சிச்சுவேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல கடைசியில படத்துக்கு ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷனை சம்ம பண்றதுக்கு ஒரு லைன் அது வந்ததுன்னா நேச்சுரலா அமைஞ்சதுன்னா மட்டும் நல்லா இருக்கும். இதுக்குன்னு கிரியேட் பண்ணாம இருந்ததுன்னா ஆர்டிபிஷியலா தெரியும். ஏன்னா இன்னைக்கு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சப்ஜெக்டோட சேர்ந்து இழைஞ்சு வந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றது என்னுடைய ஃபீல். ஸோ அப்சல்யூட்லி ஃபைன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னீங்க. ஃபைனல் இங்கிலீஷ் பஞ்ச் டயலாக் ஃப்ரம் யூ. A punch in the dialogue by the movie is brackled by what you thought to be not known, what to be thought should not be known, what is scattered by yourself. The punch dialogue should be around the movie. 2 bottles soda. இல்ல இத எடிட் பண்ணும்போது எடுத்துடுங்க. We will punch the dialogue. Don't progress me. உங்க வீட்ல தானே இப்போ கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னேன்? டிசாஸ்டர்ஸ் முதல்ல சொன்னேன். ஆமா. அப்ப என்ன அப்பயே பெட்ட பத்தி ஏன் பேசுறேன்? பெட்ட பத்தி பேசணுமே. What is the topic in the road? ஒரு பார்ட்டி வரும்னு எல்லா சேனல்ஸ்லயும் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் பார்ட்டி வந்து 2000 வரணும். கடைசியில் பார்த்தா கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பை பிஜேபி. யாருமே அனௌன்ஸ் பண்ணல. பார்ட்டி வராது. ஏன்னா ட்ரை டே அன்னைக்கு நீங்க பார்ட்டி குடிச்சிட்டு போக முடியாது பார்ட்டிக்கு.